ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏபி அனுசாரா ரியாலிட்டி சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து. அண்டு இந்த சேனல் வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி எனக்கு மூவிஸ் அந்த ஸ்டோரிஸ் யாருமே கமெண்ட் இதில் சொல்லாதனாலையும், அதோட என்னாலேயும் சில மூவிஸ் பார்க்க முடியாதனாலையும், என்னோட இன்னொரு சேனலான ஏபி அனுசாரா பிளாகில் சில என்னோட ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூ மேட்ரு விஷயமா ஒன்று ஷேர் பண்ணனாலையும், இப்போவும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு சமாச்சாரத்தாலையும் என்னால் கண்டினியூவாக இந்த ஏபி அனுசாரா ரியாலிட்டி சேனலில் வீடியோஸ் போட முடியல. அண்டு இன்னும் நான் சில விஷயம் சொல்லணும்னா, நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன்னா, அதுலேயும் நிறையா வீடியோஸ் நல்லா ஓடிட்டு இருந்தது. அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு பார்த்தா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டான். ஸோ நான் ஒன்றும் பண்ண முடியாதனால நான் இந்த சேனலில் போட முடியாத சூழல். இப்போ நான் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணேன்னா, எனக்கு நடந்த கேன்டீனில் நடந்த இன்டர்வியூ பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறேன். என்னதான் கம்பெனி நேம் சொன்னாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் பண்ணலை. இனிமே பண்ணுவாங்களா, இனிமே அவங்க மாறுவாங்களா அப்படின்னு உங்களோட ஷேர்ஸ் அண்ட் ரிவ்யூஸை பொறுத்து தான் இருக்கு. ஸோ நான் லாஸ்ட் 6th ஜூலை ஒரு இன்டர்வியூ செக்ஷனுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் கைஸ். போயிருந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நான் அது ஃபேக்குன்னு தான் நினைச்சேன். அந்த ஃபார்ம் கூட இருக்கு. இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் தான் நான் மெயினாக போனேன். இந்த ஃபார்ம் இல்லை, இந்த ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நான் ஃபேக்குன்னு நினைச்சேன். ஏன்னா இந்த ஃபார்மில் இது மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இந்த சேனல் இது போட்டிருந்தான். அண்ட் இதில் இயர்ஸ் எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 2021 to 2023 அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருந்தான். போட்டவனுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி இந்த கம்பெனியில் உங்களுக்கு ஹையரிங் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணேன். பண்ணதுக்கு நோ ரெஸ்பான்ஸ். அதோட ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருந்தா எனக்கு இந்த ஃபேக் இதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இது வந்தது. ஃபேக் ஃபார்ம்னு சொன்னது அது நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளாக்ல இருந்து தான் அந்த லிங்க்கே நான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கம்பெனி பேஜில் கான்டாக்ட் டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, கான்டாக்ட் டெக்ஸ்ட்னு இருக்கிறப்ப அந்த கான்டாக்ட் டெக்ஸ்ட்டை அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் பீப்புளுக்கு மட்டும் அக்சஸ் பண்ணுற மாதிரி போட்டால் கேண்டிடேட்ஸோட கொரீஸை யார் சொல்யூஷன் தரது? ஓகேவா, இந்த ஒரு இஷ்யூ அதில் இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தனால நான் சரி கரியர் பேஜ்லயாவது இந்த ஃபார்ம் பற்றி போட்டிருக்கானா அப்படின்னா சுத்தமாக இல்லை, கரியர் பேஜ்லேயும் இல்லை. அதனால் என்ன பண்ணோன்னா நேரில் போயிட்டோம். அது என்னோட ஏபி அனுசாரா பிளாக்ல இங்கிலீஷில் தான் சொல்லியிருப்பேன், தமிழில் சொல்லியிருக்க மாட்டேன். அது நேரில் போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு நேரில் போயிட்டோம். போனதுக்கு அப்புறமேட்டாவது சரியான ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் வரல. அதுக்கு பதிலாக எனக்கு வெவ்வேறு மாதிரியான இது வந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதை நான் பிளாக் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட லோகோவை வச்சு. ஏன்னா இதில் பேக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இதுதான் இந்த இது மொபைலில் கண்டுபிடிச்சேன். அது கியூஆர் கோட்ஸ் பண்ண சொன்னாங்க கூகுள் லென்ஸ் மூலியமா. கூகுள் லென்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒரு கோடோ சோர்ஸ் கோடோ எடுக்கணும், இல்லை ஒரு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணோம்னா அந்த கியூஆர் கோடு மாதிரி ஒன்று இருந்ததுன்னா அதில் கூகுள் லென்ஸ் மூலியமா ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு அது ஒரு ஃபார்ம் வரும். அந்த மாதிரி ஃபார்ம் வந்தது. அதுதான் இந்த பேஜ். இந்த பேஜில் அப்படி வந்ததுக்கு அப்புறமேட்டு சரி இது ஒரிஜினல்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். சரி இவங்க என்னதான் 2023 அப்படின்னு இந்த ஃபேக் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்களோ, சரி நம்ம போய் நேரில் போய் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு கொடுத்தோம். அவங்க உள்ளே போகிறப்பவே சொன்னாங்க, ஐடி கார்டு கொடுக்குறப்ப, ஆதார் கார்டு வச்சு ஐடி கார்டு கொடுக்குறப்ப சொன்னாது, இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூ இன்னைக்கு நடக்குதுமா, அதனால ஃப்ரெஷருக்கும் நடப்புங்கிற மாதிரி அங்கே அவுட் சைடில் இருக்கிறவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஐ மீன் அங்கே வந்த கேண்டிடேட்ஸ் சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஓகே நம்மளுக்கும் ஃப்ரெஷர்ஸ் தானே, அதனால சரி போகலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு டவர் 3ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டவர் 3குள்ளே போகிறப்ப அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் நிறுத்தி, இல்லை டவர் 3குள்ளே வராதிங்க, டவர் 3குள்ளே வராதிங்க, அந்த இன்னொரு பிளேஸ் இருக்குது, இன்னொரு பில்டிங் இருக்குது அப்படின்னாங்க. பில்டிங்கில் நம்பரே இல்லை. சரி அது டவர் 3யோட கனெக்ஷன் போல இருக்குன்னு நினச்சி நாங்கள் அங்கே போனால் கேன்டீனு என்னங்க அது சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுட்டில் இருந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க ஒருத்தங்கிட்ட இந்த மாதிரி இன்டர்வியூன்னு சொன்னாங்க மேடம், எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நானும் கேட்டேன், இன்னும் சில பேர் கேட்டாங்க. உடனே அவங்க மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம். போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுக்கிட்டே ரெசியூம் வாங்கிறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, அப்புறம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு, மெயினாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டாங்க. அப்படின்னால கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தாலும் 2023 மென்ஷன் இந்த ஃபார்மில் பண்ணியிருந்தானே, இந்த ஃபார்ம் தானே நம்ம ஃபில்அப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு மன தைரியத்தோட போய் இந்த மாதிரி நின்று இந்த மாதிரி நான் இந்த ப்ரெஷரு ப்ராஜெக்ட் செல்ஃபாக தான் சார் இதை பண்ணியிருக்கேன்,
உங்களுக்கு வந்து ஜாவா இதில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஜாவாவும் தெரியும், பைத்தானும் தெரியும். என்னோட ஏபிஎன் சார் பிளாக்ல மோஸ்ட்லி நான் பைத்தான் பேஸ்டாக தான் போட்டிருப்பேன். ஜாவாவும் பேசிக்ஸ் எனக்கு ஆக்சுவலி தெரியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2023ன்னு போட்டிருக்காங்க. இந்த ஃபார்ம் வந்து உங்ககிட்ட இருந்து வந்துட்டா அப்படின்னு கேட்டதுக்கு, சாரிம்மா இந்த ஃபார்ம் எங்களுது இல்லை. இந்த ஃபார்ம் நீங்கள் வந்து கியூஆர் கோட் வச்சு ஸ்கேன் பண்ணீங்க இல்லையா, இந்த ஃபார்ம் தான் உங்களுக்கு ஒரிஜினல். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸை மட்டும்தான் நாங்கள் எடுக்கிறோம், ஃப்ரெஷர்ஸை நாங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. நாங்கள் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷாக் ஆனதுக்கப்புறம், சரி அப்போனா ஃப்ரெஷர்ஸ் எங்கே மேம் எடுக்கிறாங்க, எப்போ எடுப்பாங்க அந்த மாதிரி கேட்டதுக்கு, எங்களுக்கும் தெரியாது, நாங்கள் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கல. ஸோ வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னா வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து போயிடுங்க இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். எனக்கு அப்புறமேட்டு 2022 இருக்கிற பேட்ச் கூட வந்தது. ஏன்னா இந்த ஃபார்மை நம்பி, இந்த ஃபார்மில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பாருங்க கைஸ், 2021 கிராஜுவேட் பேட்ச் 2023 கிராஜுவேட்ஸ்னு போட்டிருக்காங்க. 2022 பேட்சும் வந்திருக்கு இதை நம்பி. என்ன செய்யறது பாவம். அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு நடந்ததை சொன்னேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன். வெளியே வந்து ஐடி கார்டு எல்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்தப்ப அங்கேயும் ஃப்ரெஷர்ஸ் தான் எடுக்கிறாங்கன்னு பேசிட்டு இருந்தப்ப, இல்லைங்க மேம் உள்ளே போய் கேட்டேன், ஃப்ரெஷர்ஸ் யாரும் எடுக்கல அப்படின்னு சொன்னதும், ஓ ஃப்ரெஷர்ஸ் எடுக்கலையா, என் பொண்ணு உள்ளே போயிட்டா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ வந்து இதுலேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, என்னதான் 2021 2023 மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நேரில் போய் இந்த மாதிரி இந்த எடுக்கிறீங்களா அப்படின்னு உள்ளே போயிட்டு வந்தாதான் அதோட உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியுது. ஸோ வந்து என்ன ஃபார்ம் உங்களுக்கு வந்தாலும் சரி, எந்த இது வந்தாலும் சரி. இதில் வேற ஒருத்தர் நான் 80 போல இருக்கு, என் பின்னாடியே வந்து பேசிட்டு இருந்தாரு. அவர் பேசும்போது தான் எனக்கு புரிய வந்து, ஆக்சுவலி அவர் வந்து இந்த ஃபார்ம் என்னன்னா இந்த கம்பெனிலேருந்தே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபார்மாக அப்ளை பண்ணிக்காரு. அவருக்கு பர்சனலி வந்து இமெயில் வந்து அவருக்கு வந்திருக்கு. இமெயில் வந்து தான் இவர் வந்து இந்த ஸ்டார் 2ன்னு சொல்லி அவர் போயிட்டாரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயும் இந்த மாதிரி ஐடி கார்டு வாங்கணும், இது வாங்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒன்றுமே வரல. ஸோ அதுதான் இருக்கிறதுலே மோசமான விஷயமா நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறத விட ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு அவங்க வந்து இன்னும் இந்த கம்பெனி பேஜில் இருக்கிற கான்டாக்டர்ஸ் பேஜை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் கேண்டிடேட்ஸுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இதை வந்து யாரெல்லாம் HCL டெக்குக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது ஷேர் பண்ணி இதை பற்றி அவேர்னஸ் கொடுங்க. அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.